إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு நேரான வழியை காட்ட வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை மனிதர்களாகிய நம்மிலிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த இறை தூதர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மிலிருந்தே நமக்குரிய தூதர்களை அல்லாஹ் மனிதர்களாக அனுப்பினான். மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் வானவர்களை எங்களுக்கு இறை தூதராக அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலவ் ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலா, நாம் ஒரு மனிதர்களுக்குரிய இறை தூதராக ஒரு மலக்கை நியமித்தாலும் அந்த மலக்கை நாம் மனிதராகத்தான் ஆக்கித்தான் இந்த உலகத்திற்கு அனுப்புவோம். ஒரு ஜிப்ரீலையோ ஒரு மீகாயிலையோ ஒரு இஸ்ராயிலையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ராஃபீலையோ நமக்கு இறை தூதர்களாக அனுப்பி வைத்தால் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதராக மாற்றித்தான் அல்லாஹ் நமக்கு இறை தூதராக அனுப்பி வைப்பான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதராக மாற்றித்தான் அல்லாஹ் நமக்குரிய இறை தூதராக அனுப்பி வைப்பான். அப்ப மலக்குமார்களை அல்லாஹ் இறை தூதராக நமக்கு அனுப்பி வைத்தால் கூட நாம் அவர்களை இறை தூதர் வாழ்ந்த முறைப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களையும் அல்லாஹ் மனிதர்களாக மாற்றித்தான் அனுப்பி வைப்பான். வலல் அபஸ்னா அலைஹிம் மா யல்பிசூன், அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படும் பொழுது என்ன குழப்பத்தில் ஆழ்ந்தார்களோ அதே குழப்பம்தான் மலக்குமார்களை இறை தூதராக அனுப்பினாலும் அதே குழப்பத்தில் தான் அவர்கள் ஆழ்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக மலக்குமார்களை நமக்கு இறை தூதராக அனுப்பி வைத்தாலும் கூட அல்லாஹ் அப்படி அனுப்பவில்லை. மலக்குமார்களை அல்லாஹ் இறை தூதராக மனிதர்களுக்கு அனுப்பி வைத்தால் கூட ஏன் மனிதனாக மாற்றி அனுப்பி வைப்பேன் என்று அல்லாஹ் எதற்காக கூறுகின்றான்? அந்த இறை தூதர்களை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறை தூதர்களுடைய பெயர்களை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான்,
உலாயிக அல்லதீன ஹதல்லாஹ், இந்த இறை தூதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேரான வழியை காட்டினான். இறைவன் தன் புறத்திலிருந்து அவர்களுக்கு சத்திய பாதையை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், நபியே அவர்களுடைய அந்த நேர்வழியை நீரும் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒட்டுமொத்தமாக இறை தூதர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதின் நோக்கமே நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அதன் காரணமாகத்தான் எல்லா நபிமாருடைய பெயரையும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு நபிகள் நாயகத்துக்கு சொல்கிறான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கூறுவது நமக்கும் சேர்த்துத்தான். இவர்களுக்கு அல்லாஹ், இந்த இறை தூதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். ஃபபிஹுதாஹு முக்ததி, அவர்களுடைய நேர்வழியை நபியை நீரும் பின்பற்றுவீராக. அப்ப இறை தூதர்கள் அனுப்பப்படுவதின் நோக்கம் அவர்களுடைய வழிமுறையை, அவருடைய சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே 21வது வசனத்தில் கூறுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உங்கள் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகின்றான்? லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆஹிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா, எவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமை நாளை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ, தங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இறைவனை நினைத்து பார்த்து இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ, இறைவனை எவர்கள் அதிகம் நினைவு கூறுகிறார்களோ, அத்தகைய உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் என்று குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் அல்ல. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் இறை தூதர் தான். ஆனால் அந்த மனித சமுதாயத்தில் நபிகள் நாயகத்தை யார் பின்பற்றுவார்கள், யார் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள், யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வை அதிகம் நினைத்து பார்ப்பார்களோ, அத்தகைய உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நாம் அல்லாஹ்வை நம்புவது உண்மையாக இருந்தால், நாம் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால், அதற்கு இறை தூதரை பின்பற்றி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் ஆல இம்ரானிலே 3வது அத்தியாயம் 31, 32 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான், குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்று சொன்னால் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ்வை நேசிப்பது. அப்ப அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை பின்பற்றுங்கள். நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான், நீ அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் நீங்கள் முஹம்மது நபியை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். வமை யுத்தில்லாஹ வ ரசூல் குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நபி இன்னும் சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் அதை புறக்கணித்தால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை மறுப்பாளர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். திருமறை குர்ஆன்ல ஏறத்தாழ 25க்கும் அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சொர்க்கம் நுழைவார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் நேர்வழியில் இருப்பார்கள் என்று ஏராளமான இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதரை பின்பற்றுவதுடைய முக்கியத்துவத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறை தூதரை பின்பற்றுவது என்று சொன்னால் அதுமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையில் கட்டாயமான வணக்க வழிபாடுகளை நமக்கு அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். சுன்னத்தான விஷயங்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் தான் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை எவன் வெறுக்கிறானோ, எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதை, அவர்களை நம்முடைய வாழ்வின் முன்மாதிரியாக கொள்வது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்பது வார்த்தையில் பேசுவதோ, சில அரபி பாட்டுக்களை பாடுவதோ, மேடையில் பேசுவதோ அல்ல. நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம் என்பதில்தான் நாம் அல்லாஹ்வை நேசிப்பதும் நபிகள் நாயகத்தை நேசிப்பதும் நம்முடைய ஈமானும் உள்ளடங்கியிருக்கிறது. நபி தோழருடைய வாழ்க்கையிலே ஏராளமான முன்மாதிரிகள், சான்றுகள் நமக்கு நிறைந்து கிடைக்கிறது. அவற்றில் ஒரு சில சுவடுகளைத்தான் நாம் இந்த உரையிலே தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத ரகாஅத்தன் ஃபீ யௌமின் வ லைலா, யார் ஒரு நாளில் இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார்களோ, இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகளை விட கூடுதலான சுன்னத்தான தொழுகைகளை மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அவை அனைத்தையும் நாம் தொழலாம். எல்லாவற்றையும் தொழ முடியாவிட்டாலும் ஒரு 12 ரக்காத்துகள் நபிகள் நாயகம் வழிகாட்டி தந்த ஏதாவது ஒரு 12 ரக்காத்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுவுடைய முன் சுன்னத் 2 ரக்காத் சொல்லி இருக்கிறார்கள். லுஹருக்கு முன்னர் 4 தொழலாம், லுஹருக்கு பின்னர் 2 தொழலாம், அஸருக்கு முன்னர் 2 ரக்காத் தொழுவது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. மகரிபுக்கு முன்னர் 2 ரக்காத், மகரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத், இஷாவிற்கு முன்னால் 2 ரக்காத், இஷாவிற்கு பின்னால் 2 ரக்காத், வித்ரு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, லுஹா தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜித், இப்படி பல சுன்னத்தான வணக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுன்னத்தான வணக்கங்கள்ல ஏதாவது ஒரு 12 ரக்காத்துகளை ஒருவர் தினந்தோறும் பேணி தொழுது வந்தால், எல்லாவற்றையும் தொழலாம், எல்லாவற்றையும் தொழ எனக்கு முடியல, ஏதாவது 12 ரக்காத்தை ஒருவர் பேணி தொழுது வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அந்த 12 ரக்காத்துகளை அவர் தொழுது வந்ததின் காரணத்தினால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செவியேற்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த வார்த்தையை, இந்த செய்தியை நான் செவியேற்றதிலிருந்து இந்த 12 ரக்காத்துகளை நான் விட்டதே கிடையாது என்று உம்மு ஹபீபா கூறுகிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து இந்த செய்தியை அம்பஸா என்பவர் அறிவிக்கிறார், செவியேற்கிறார். அவர் கூறுகிறார், மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் உம்மி ஹபீபா, உம்மி ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து நான் இந்த செய்தியை செவியேற்றதிலிருந்து இந்த தொழுகைகளை நான் விட்டதே கிடையாது என்று அவர் கூறுகிறார். அம்பஸா என்பவரிடமிருந்து அம்ர் இப்னு அவுஸ் என்பவர் செவியேற்கிறார், இந்த செய்தியை அறிவிக்கிறார். அம்பஸா என்பவர் அம்ர் இப்னு அவுஸுக்கு அறிவிக்கிறார். அவர் கூறுகிறார், மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் அம்பஸா, அம்பஸாவிடமிருந்து நான் இந்த செய்தியை செவியேற்றதிலிருந்து நான் இதை விட்டதே கிடையாது என்று அவர் அறிவிக்கிறார். அம்ர் இப்னு அவுஸ் என்பவர் நுஅமான் இப்னு சாலிம் என்பவருக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறார். அந்த நுஅமான் இப்னு சாலிம் கூறுகிறார், மா தலத்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் அம்ர் இப்னு அவுஸ், அம்ர் இப்னு அவுஸிடமிருந்து நான் இதை செவியேற்றதிலிருந்து நான் இந்த 12 ரக்காத்துகளை விட்டதே கிடையாது என்று அந்த அறிவிப்பாளர்கள் எந்த அளவிற்கு நபி தோழர்களும், நபி தோழர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்ட அந்த முன்னோர்களும் எந்த அளவிற்கு நபியுடைய சுன்னாவை பேணுவதில் பிடிப்பாக ஆர்வமாக இருந்திருக்கிறார் என்பதை இந்த செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹுல் புகாரி போன்ற நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான வறுமையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாவை அவர்கள் பிசைந்து மாவை குழைத்து கைகள் எல்லாம் அப்படியே வடுவாக ஆகிவிட்டது. அப்ப கைகள் எல்லாம் காய்த்து போய்விட்டது. அலி ரலியல்லாஹு அவர்களும் உழைத்து உழைத்து அவருடைய நெஞ்சில் நோய் ஏற்படக்கூடிய அளவிற்கு மிகவும் உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில யுத்தங்களிலே பங்கு பெற்று சில அடிமைகள் கிடைக்கிறார்கள். அப்ப 2 பேரும் பேசுறாங்க, நாம நபிகள் நாயகத்தில் போய் நாம இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோம்,
நமக்கு பணிவிடைகளை செய்வதற்காக, வேலை செய்வதற்காக சில அடிமைகளை பெற்று வருவோம் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வெட்கப்பட்டு சலாம் சொல்லிவிட்டு திரும்பி விடுகிறார்கள். கேட்டீங்களா வாப்பா கிட்ட? இல்ல, நான் வெட்கப்பட்டுட்டேன், எனக்கு வெட்கமா இருந்துச்சு, சலாம் சொல்லிவிட்டு திரும்பி விட்டேன். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து போய் ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க கடுமையான சிரமத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அடிமைகளை கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு அடிமையோ 2 அடிமையோ கொடுங்க அப்படின்னு செய்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், திண்ணை தோழர்கள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வயல்களை அடிமைகளை பிடித்துக் கொண்டு சுருட்டி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த அடிமைகளை விற்று அவர்களுக்கு தான் உணவளிக்கப் போகிறேன், உங்களுக்கு நான் தர முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். இருவரும் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்து ஒரே போர்வையிலே இருவரும் தூங்குகிறார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் கூறுகிறார், அந்த போர்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், தலையை மறைத்தால் இருவருடைய காலும் தெரிகிறது, காலை மறைத்தால் இருவருடைய தலையும் தெரிகிறது, முழுமையாக போர்த்துவதற்கு கூட முடியாத அளவுக்கு உள்ள போர்வை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, வீட்டுக்கு தேடி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே எழுந்திருப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து நபிகள் நாயகம் உட்கார்ந்து, அலா உஹ்பிருக்குமா பி கைரி மிம்மா சஅல்துமா, நீங்கள் இருவரும் என்னிடம் எதை கேட்டீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு, நீங்க இருவரும் ஒவ்வொரு 5 கால தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை சொல்லுங்கள். ஒவ்வொரு 5 கால தொழுகைக்கு பிறகு 33 தடவை சொல்லலாம் என்பதும் ஹதீஸ்ல இருக்குது. இந்த செய்தி நபிகள் நாயகம் 10 தடவை சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு, நீங்கள் தூங்கும் பொழுது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குங்கள் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திக்ருகளை தஸ்பீஹ்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவித்து விட்டு அவங்க சொல்றாங்க, ஃபவல்லாஹி மா தரத்துஹுன்ன முன்து அல்லமனிஹின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இதை கற்றுத் தந்ததில் இருந்து நான் இந்த தஸ்பீகை விட்டதே கிடையாது. எந்த அளவிற்கு இறை தூதருடைய சுன்னாவை பேணுவதில் அருமை சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக நாம் எப்படி இறை தூதரை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை செவியேற்றதிலிருந்து நான் ஒருபோதும் இதை விட்டதே இல்லைன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இப்னுல் கவ்வாஹ்னு ஒரு ஆள் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்காரு. அவர் சொல்றாரு, அலிட்ட கேட்கிறாரு, வலா லைலத்த சிஃபின், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்தது, சிஃபின் யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய இரவு பொழுதும் நீங்கள் விடவில்லையா? எவ்வளவு டென்ஷனா இருந்திருப்பாங்க. அப்ப அந்த இரவுல கூட விடவில்லையான்னு கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காத்தலக்குமுல்லாஹி அஹ்லல் இராக், அந்த இப்னுல் கவ்வாஹ் ஈராக் வாசி, ஈராக் வாசிகளே அல்லாஹ் நாசமாக்குவானாக. இது ஒரு அந்த சாபத்தை எதிர்பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஐ தருவான்னு சொல்லுவோம் பாருங்க, ஹயாத் அத்து போயிருவாங்க அப்படி நம்ம சொல்லுவோம். ஹயாத் அத்து பேர் அர்த்தம், நம்ம ஊர்ல மாற்றி ஐ தருவாங்க. ஹயாத் அத்து போயிருவான்னு சொன்னோம்னா நீ செத்து போன அர்த்தம், வாழ்நாள் இல்லாம போயிடு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம யாருமே அந்த அர்த்தத்தை சொல்றது கிடையாது. நான் ஐ தருவான் வந்துட்டு போறாமோ அப்ப அவனை செத்து போன அர்த்தமா அப்படி நம்ம நினைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பேச்சு வழக்கில் உள்ள வார்த்தை. ஈராக் வாசிகளே உங்களை அல்லாஹ் என்ன செய்யட்டும், நாசமாக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, நாம் வலா லைலத்த சிஃபீன், சிஃபீனுடைய இரவில் கூட நான் இதை விட்டது கிடையாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவை பேணுவதில் எந்த அளவிற்கு அவர்கள் பிடிப்போடு இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அதுபோன்று மற்றொரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 1121 122வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க இளமை பருவத்தில் திருமணத்துக்கு முன்பாக பள்ளிவாசலில் உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கனவு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 மலக்குமார்கள், இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்கள் மலக்குமார்கள் என்று நான் நினைக்கிறேன், வானவர்களை போன்று இருவர் என்னை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு சென்றார்கள். இழுத்து கொண்டு எங்க போறாங்க, நரகத்தை நோக்கி போறாங்க. அப்ப நரகத்தை பற்றி சொல்லும் போது அந்த நரகத்துக்கு கிணறுக்கு எப்படி சுற்றுச்சுவர் இருக்குமோ அது போன்ற நரகத்திற்கு சுற்றுச்சுவர் இருந்தது.
அந்த நரகத்திற்கு 2 கொம்புகள், அதாவது 2 தூண்களும் அந்த நரகத்துக்கு இருந்தது. எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் அந்த நரகத்தில் கிடந்தார்கள். அவங்க பேர் என்னன்னு அவங்க சொல்லல. எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் நரகத்தில் கிடந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மலக்குமார்கள் அவரை பிடித்து நரகத்தை நோக்கி இழுத்து செல்லும் போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல அவங்க கதறாங்க, அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார், நரகத்தை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நரகத்தை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அந்த அழைத்து சென்ற 2 பேர் சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் சொல்றாரு, இன்னக லம் துர, நிச்சயமாக நீ பீதிக்கு உள்ளாக்கப்பட மாட்டீர், நீ நரகவாதியா ஆக்கப்பட மாட்டீர். அப்ப நல்ல கனவா இதற்கு மாறி விடுகிறது. அப்போ விடுகிறது. பொழுது விடிந்தவுடன் நபிகள் நாயகத்தை சந்தித்து இந்த கனவை சொல்லி இது பற்றி கேட்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி பண்றாங்க. நபிகள் நாயகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்ப தன்னுடைய சகோதரியான ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் இந்த கனவை ஃபுல்லா சொல்றாங்க. சொன்னவன ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட இப்படி அப்துல்லா இப்னு உமர் இப்படி ஒரு கனவை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னவன் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி ஃபில் லைல், அப்துல்லா மிகச் சிறந்த ஒரு மனிதர், அவர் இரவில் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராக இருந்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவிற்குரிய என்ன விளக்கம் என்பதை சொல்லாமல் இந்த வார்த்தையை சொல்றாங்க. அவர் இரவில் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராக இருந்தால் அது அவருக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் அவர்களிடமிருந்து செய்தி அறிவிக்கக்கூடிய அவருடைய மகனார் சாலிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகான பஅது லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் குறைவான நேரத்தை தவிர அவர்கள் தூங்குவதே கிடையாது. இரவுல பாயினா தூங்குவாங்க, மீதி நேரம் ஃபுல்லாமே அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் இரவு தொழுகையை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியில் பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபி வழியை பேணி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எத்தனையோ செய்திகளை கேள்வி நபிகள் நாயகத்தின் உத்தரவை நாம் படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை இவ்வாறு அணிந்தார்கள். மூமினுடைய கீழாடை கரண்டைக்கு மேலாக இருக்க வேண்டும். தாடியை விடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைப்பை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். மீசையை ஒட்ட கத்தரிப்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ சுன்னாவை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த சுன்னாவை எல்லாம் நம்மில் எத்தனை பேர் நாம் பேணுதலாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுமே நபி தோழர்கள் நம்மை விட நபிகள் நாயகத்தை நேசித்தார்கள். நபிகள் நாயகத்தை நேசித்தல் என்பது அவருடைய வழிமுறையை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 2092வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தையல் தொழிலாளி, ஒரு தையல்காரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்காக அழைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு என்ன செய்றாங்க, போறாங்க. அந்த விருந்துக்கு போகும்போது அவர் எதை விருந்து கொடுக்கிறான்னு சொன்னோம்னா ரொட்டியை சுட்டு அவர் காய்ந்த இறைச்சி துண்டுகள், நம்ம உப்பு கொண்டு சொல்லுவோம் பாருங்க, அந்த காய்ந்த இறைச்சி துண்டுகளை போட்டு ஒரு குழம்பு வைக்கிறார், ஒரு ஆணம் காய்ச்சிறார். அந்த ஆணத்துல நிறைய சுரைக்காயை போட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த ஆணத்தை அவர் காய்ச்சி வைக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சாப்பிடும் போது இந்த அனஸ் கவனிக்கிறாங்க. ஃபரைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தபஉ துப்பாஅ மின் ஹவாலிஸ் அல் கஸஅ, அந்த பாத்திரத்தினுடைய ஓர பகுதியிலிருந்து சுரைக்காயை தேடி தேடி எடுத்து ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த உணவு, அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. நாம் அந்த சுரைக்காயை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ற அடிப்படையிலோ அல்லது மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்த ஒன்று அல்ல. அவங்களுக்கு சுரைக்காய் என்ன செய்யும், பிடிக்குது. அவங்க சுரைக்காயை தேடி தேடி எடுத்து என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. ஃபலம் அஸல் உஹிப்பு துப்பாஅ மின் யௌமை, அன்றைய நாளிலிருந்து சுரைக்காயை நான் நேசிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டேன். எந்த மாதிரி இறை தூதர் மீது எந்த மாதிரி ஒரு நேசம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எந்த அளவிற்கு நேசித்தால் அவர்கள் எதை விரும்பி சாப்பிடுவார்களோ அதையும் நான் விரும்பி சாப்பிடுவேன் என்கின்ற அளவிற்கு நபி தோழர்கள் இறை தூதருடைய அந்த அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள்.
ஒவ்வொரு விஷயத்திலும் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் ஆவல் கொண்டிருந்தார்கள். அதே போன்று மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில் 1323வது செய்தியாக 1324வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை கேள்விப்படுறாங்க. அபூ ஹுரைரா சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொன்னதாக, மன் தபிஅ ஜனாஸத்தன் ஃபலஹு கீராத், யார் வந்து ஒரு ஜனாஸாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ தொழுகைக்காக, அவருக்கு வந்து ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். ஒரு கீராத்னா உஹது மலை அளவுக்கு. இன்னொரு அறிவிப்பில் கூடுதலான வாசகம் சேர்ந்து வரும். ஜனாஸாவை பின்தொடர்ந்து சென்று தொழுதால் ஒரு கீராத், அடக்கம் செய்யப்படும் வரை இருந்தால் அதுக்கு ஒரு கீராத், முதல் 2 கீராத் நன்மை கிடைக்கும். இந்த செய்தியில் அபூ ஹுரைரா என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்க, ஜனாஸாவை பின்தொடர்ந்து சென்று தொழுதால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அக்ஸர அபூ ஹுரைரா அலைனா, அபூ ஹுரைரா வந்து நம்ம கிட்ட ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்னு உமர் என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து ஒருவரை அனுப்பி, நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்களா, அபூ ஹுரைரா சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் சொன்னார்களா அப்படின்னு கேட்கறதுக்காண்டி அனுப்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேரடியாக பார்க்க முடியாது, அவங்க திரைக்கு உள்ளதா இருப்பாங்க, நபியுடைய மனைவிமார்கள் தடுப்புக்கு உள்ளதா இருப்பாங்க. ஒருவரை கேட்க அனுப்பிவிட்டு தன்னுடைய கைகளில் கற்களை அள்ளி கொண்டு ரொம்ப டென்ஷனா நிற்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாங்க வச்சுக்கிடுங்க, நமக்கு அப்பதான் நம்ம சொத்து பதிப்பெயிருமா கிடைச்சிருமாங்கிற நேரத்தை என்ன செய்வோம், வயிற்ற கலக்கிட்டு இருப்போம். மாணவர்களுக்கு ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யும், ரொம்ப ஒரு பரபரப்பா ஒரு வேர்வை சிந்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் இங்க இப்னு உமர் அப்படியே ரொம்ப ஒரு பரபரப்பா டென்ஷன்ல இருக்கிறார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவித்தது உண்மைதான், நபிகள் நாயகம் இவ்வாறு சொல்ல நான் செவியேற்று இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கையில் இருந்த கற்களை எறிந்து விட்டு, லகத் ஃபர்ரத்னா ஃபீ கராரீத், எவ்வளவோ கீராத்துகளை நாங்கள் தவறு விட்டு விட்டோம், இந்த செய்தி எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஃபர்ரத்து லையஅது மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் வீணாக்கி விட்டேனே, தவறு விட்டு விட்டேனே என்று அவர்கள் அப்படியே கை செய்தப்படுகிறார்கள், வியர்த்து விறுவிறுக்கிறார்கள். சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்கள் இறை தூதரை எப்படி பார்த்தார்கள், இறை தூதர் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, இறை தூதரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அவர்கள் நமக்கு ஒரு முன்னோடியாக, இறை தூதருடைய வாழ்க்கையை நாமும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அருமை நபி தோழர்கள் அவருடைய இந்த வரலாறுகள் நமக்கு சான்றளிப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக அனுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். அவர்கள் செய்த பிழைகளை கூட அல்லாஹ் திருத்தி இருக்கின்றான். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை தவிர வேறு யாருடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நாம் அல்லாஹ்வை நம்புவது உண்மையாக இருந்தால், நாம் அல்லாஹ்வை கட்டுப்படுவது உண்மையாக இருந்தால், இறை தூதரை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. நம்முடைய தொழுகை நாம் எப்படி தொழ வேண்டும், நபிகள் சொன்னார்கள், சல்லு கமா ரைத்துமுனி உஸல்லி, நம்முடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும், திருமணமா, கொடுக்கல் வாங்கலா, வியாபாரமா, ஒவ்வொரு விஷயத்திலும் இறை தூதர் எப்படி சொன்னார்கள், நபிகள் நாயகம் எப்படி சொன்னார்கள், நபிகள் நாயகம் எப்படி செய்தார்கள், நபிகள் நாயகம் எப்படி அங்கீகரித்தார்கள் என்பதை பார்த்து நாம் பின்பற்றாத வரை நாம் ஒருபோதும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையிலும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெற முடியாது. அந்த இறை தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது மட்டும்தான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்றால் மார்க்கத்தை நாம் அறிய வேண்டும். மார்க்கத்தை அறியாமல் நாம் சுன்னாவை பின்பற்ற முடியாது. எனவே நாம் மார்க்கத்தை கற்கக்கூடிய மக்களாக நம்மால் இயன்ற வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை, அவர்கள் நமக்கு கடமையாக்கிய விஷயங்களை, சுன்னத்தாக்கிய விஷயங்களை, விரும்பி செய்தால் கூடும் என்ற அடிப்படையில் வழிகாட்டிய விஷயங்களை, அங்கீகரித்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்ச்சி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம் அனைவரும்